அவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார் இல்லையா? அந்த 3.5 வருஷத்துடைய கிளைமேக்ஸ் டே இன்னைக்கு. அந்த அவருடைய ஊழியத்தை முடிக்க போகிற அந்த அந்த இன்னொரு 6 நாள் இருக்கு. நீங்கள் யோவான் 13 போய் வாசித்தீங்கன்னா, இப்போ வாசிக்க வேண்டாம், என்னை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் வாசிக்க சொல்லும்போது ஏன்னா முக்கியமான இன்ட்ரோடக்ஷன் அது புரிஞ்சால் தான் நம்ம அடுத்து டச் பண்ணுற எல்லா இடமே புரியும். விளங்கிட்டே வாங்க. யோவான் 13 அவர் 6 நாளைக்கு முன்னே எங்கே வந்தாராமா? எருசலேமுக்கு வந்தார். எருசலேமுக்கு வந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டு அந்த சத்தியத்தின்படி அடிக்கப்படுகிற பஸ்கா ஆட்டுக்குட்டி 3 நாளைக்கு முன்னே எங்கே வரணுமாமா? தேவாலயத்துக்கு வரணும். தேவாலயத்துக்கு வரணும். 6 நாளைக்கு முன்னே வந்தார்ன்னு இருக்கு. அப்போ அந்த 6 நாளைக்கு முன்னே வந்தவர் அந்த 3 நாள் என்ன பண்ணாருன்னு போன குருத்தோலை ஞாயிறில் உங்க கூட பேசியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா உங்களை நன்றாய் அறிந்து புரிந்தவன் நான். அதனால போன குருத்தோலை ஞாயிறில் மீதி 3 நாள் என்ன பண்ணாரு, யார் வீட்டில் இருந்தாரு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பேசியிருக்கோம். சரியா? நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே இந்த நாள் மிக முக்கியமான நாள். இந்த நாள் மிக மிக முக்கியமான நாள். அது எருசலேம் ஜனங்களுக்கோ இந்த உலகத்தின் ஜனங்களுக்கோ தெரியாது. அவருக்கும் அவரை அனுப்பின சித்தத்தின்படி என்ன வேலையை செய்து வர சொன்னாரோ அந்த சித்தத்தின்படி அனுப்பினவருக்கும் அவருக்குமே அன்றி வேற யாருக்கும் தெரியாது. எங்க எருசலேம் பட்டணத்திலும் உலகத்தில் இருக்கிற எந்த ஜனத்துக்கும் தெரியாது. ஆமென் தானா? அல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட் டே டுடே. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கும் சிலுவைக்கு பின்பாக சபை என்கிற சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் மிக முக்கியமான நாள். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த நாட்களில் நான் 40 நாள் உபவாசம் இருக்க போகிறேன். சாக்லேட் சாப்பிட மாட்டேன், லட்டு சாப்பிட மாட்டேன், ஆமென், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான் இந்த 40 நாள் அளவும் ஃபாஸ்டிங் இருந்து நான் தேவனை அறிந்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜனங்களை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. அது ஏற்புடையதல்ல. ஏன்னா அது ஒரு சடங்காச்சாரம். அது ஒரு சடங்காச்சாரமாய் இன்றைக்கு மாறிவிட்டது. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை குமரி மாவட்டத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். குருத்தோலை கையில் எடுத்து ஆமென் அப்படியே ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்து அது பார்க்கிறதற்கு மிக அழகாக இருக்கும். ஆமென். பார்க்கிறதற்கு இருதயத்திற்கு பெரிய சந்தோஷமாய் மிக அழகுள்ளதாய் இருக்கும். இன்றைக்கி சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். எவ்வளோ பேர் சத்தியம் அறியணும்னு இங்கே வந்திருக்கீங்க? ஆமென். எவ்வளோ பேர் இன்னைக்கு குருத்தோலை பற்றி தெரிஞ்சுக்கணுண்டா அப்படின்னு எவ்வளோ பேர் ஆசையோடு வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் உங்கள் ஆசையை நிறைவேற்றும்படி என் தேவனாகிய கர்த்தர் என்னை இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறாரு. நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என் தெய்வத்தை. ஆமென் தானா? கவனிங்க. குருத்தோலையை கையில் எடுத்துக்கொண்டு பவனி வந்து நல்ல பாட்டெல்லாம் பாடி நல்லது, எல்லாமே நல்லது, வரவேற்கத்தக்கது. நம்மை கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்த பெரும் வாய்ப்பு, அது பெரிய ஒரு வாய்ப்பு. அதை நான் வரவேற்கிறேன், சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் அது ஒரு சடங்காச்சாரமாய் மாறும்போது சபைக்கும் அது ஏற்புடையதல்ல, பரலோகத்திற்கும் அது ஏற்புடையதல்ல. தேவன் அதில் பிரியமாய் இருக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு சில பேர் இருப்பீங்க, வந்தோடனே தேடி இருப்பீங்க, கதவுல குருத்தோலையை காணோம், பலிபீடத்தில் ஒரு குருத்தோலையை காணோம், இந்த ஆள் ஒரு ஊழியக்காரனா, ஹல்லேலூயா, இவர் என்னையா சபை நடத்துறாரு, ஒரு குருத்தோலை இல்லையே. எவ்வளோ உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, குருத்தோலை தேடின ஆளை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் குருத்தோலையை தேடவே இல்லைன்னு. அல்லேலூயா. ஆமென் தானா? வரமாட்டேங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைங்க. சத்தியத்தை கொஞ்சம் நேரம் கவனிச்சிட்டே வாங்கண்ணே. நான் கொஞ்சம் பொறுமையாக பேசுவேன், எனக்கு புரியணும் உங்களுக்கு. எப்படியாவது உங்களுக்குள்ள நான் அதை வச்சிட்டேன்னா நான் தப்பிச்சிருவேன், நான் உள்ளே வச்சிட்டேன்னா நான் தப்பிச்சிருவேன்.
அப்புறம் நீங்களாச்சு அவராச்சு வீட்டுக்கு போகும்போது குருத்தோலை வாங்கிட்டு போங்க, கதவுல ஒட்டிக்கிங்க, பீரோவில் ஒட்டிக்கிங்க, தொட்டு கும்பிட்டுக்குங்க. அதை பற்றி எனக்கு இல்லையா? ஆமேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. என் கூடயே வர்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா? நான் ஒரு கழுதை சொல்லுங்க. சொல்லுங்க, நான் ஒரு கழுதை. ஆமேன். கழுதை ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மிருகம் கிடையாது. ஆமேன். பசங்களை திட்டும்போது கூட எப்படி தான் திட்டுறோம், கழுதை 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 கழுதை, அப்படிதானா? படிக்காத பிள்ளைகள் என்ன செய்கிறோம்? என்ன மேய்க்கப்போ, என்ன மேய்க்கப்போ. என்னை 1989 குடும்பமும் சொல்லிச்சு, ஊரே சொல்லிச்சு, இவனுக்கு 4 கழுதையை வாங்கி கொடுங்கண்ணே, கழுதை மேய்க்கட்டும். அல்லேலூயா. ஆமேன். எங்கள் வாத்தியார் எல்லோரும் என்னைய அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமேன். எங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் என்னைய கழுதை கழுதைம்பாங்க. பரவாயில்ல, அந்த வார்த்தை உண்மையாகிடுச்சு பாருங்களேன். பெரியவங்க சொல்கிறது என்னைக்கு உண்மை தானே? கை தட்டிடுங்க. பெரியவங்க சொல்கிறது, படித்தவங்க பண்டிதர்கள், உலக பண்டிதர்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல தெரியுது. அதுவும் வாத்தியார் பாருங்க சொல்கிறது மிக உண்மை. கழுதடா, ஒரு கோவேறு கழுதை வருது பாரு. ஆமேன். அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, என்னை கழுதைன்னு திட்டியிருக்காங்களே. சே, தீர்க்க தரிசிங்க அவங்கெல்லாம். இல்லையா? அவர்களெல்லாம் யாரு? தீர்க்க தரிசிகள். கர்த்தராலே ஆபிரகாமுக்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசிகள். இல்லையா? ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த குருத்தோலையை குறித்து, அவருடைய அந்த நாளை குறித்து பாருங்க. நான் அந்த யோவான் 13வது அதிகாரத்தில் சொன்ன பாருங்க, 6 நாளைக்கு முன்னாடி வருவார்னு. ஆமாம். இன்னைக்கு தான் அவர் உள்ளே வந்தார். இன்னைக்கு தான் அவர் எருசலேமுக்கு வந்தார். இன்னைக்கு தான் அவர் எருசலேமுக்குள்ளே வராரு. இன்னைக்கு இருந்து கணக்கு போடுங்களேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், எத்தனை நாள்? வெள்ளிக்கிழமை என்னது? வெள்ளிக்கிழமை என்னது? அன்னைக்கு தான் அவரை என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அடிக்கிறாங்க. பாருங்க, 6 நாள் கரெக்டாக இருக்கா? 6வது நாள் 7, 8, 8வது நாள் உயிர்த்து எழுந்தார். எங்கே இருக்குது இதெல்லாம்? லேவியராகமம், எண்ணாகமம், யாத்திரையாகமம். லேவியராகமம் 23, 24, 25, எண்ணாகமம் 12, 13, 14, 15, 16, யாத்திரை 31, 32, 33, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கே இருக்கும். என்ன கவனிச்சுட்டே வாங்க. ஆமே. மத்தேயு 21 11 வரைக்கும், மார்க் 1 11 வரைக்கும், லூக் 19:28 யோவான் 12வது அதிகாரத்தில் முழுவதுமா இந்த அவர் உள்ள வர்றதும் அந்த வெற்றி பவனி செல்லுகிறதையும் நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்மால அங்க வாசிக்க முடியும். நல்லா கவனிங்க. அதற்கு முன்பாக நாம் ஒரு சரித்திரத்தை அறிந்து கொள்ளணும். எங்க குருத்தோலைனா என்ன? குருத்தோலை ஞாயிறை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு ஆமாம், இது ஒரு வெற்றி பவனி அப்படின்னு எருசலேம் ஜனங்க பார்த்தாங்க. ஆமென். வெற்றி பவனி எதுல வருவாங்க? குதிரையில் வரும். வெற்றி பவனி எதுல வரணும்? குதிரையில். ஒரு வெற்றி பெற்ற ராஜா அந்த நன்றியை ஜனங்களுக்கு தெரியப்படுத்த எதுல வருவார்? குதிரையில் வருவார். அவருக்கு பின்னாடி குதிரைகள் அதிகமாக வரும். ஜனங்கள்லாம் ரோட்டோரமாக நின்று அந்த நன்றியை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இங்கே ஒருத்தர் கழுதையில் வராரு. நம்ம நல்லா கவனிச்சிட்டே வாங்கம்மா. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வசனம் கேட்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு முன்பாக ஒரு சரித்திரத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்துட்டு நேரடியாக வசனத்துக்கு நேர போகிறேன். என்ன சரித்திரம்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக, ஆமென், எப்போ? யாருன்னு? யோசேப்பை அறியாத பார்வோன் எழும்பின போது, யோசேப்பை அறியாத பார்வோன் எழும்பின போது ஜனங்களை அந்த பார்வோன் என்ன செஞ்சான்? அடிமைப்படுத்தினான், கடினமான வேலைகளை கொடுத்தான், துன்பப்படுத்தினான்.
பயங்கர கஷ்டப்படுத்தினான். அல்லேலூயா. பயங்கரமான கஷ்டங்களை கொடுத்தான், வேலை பளுவை அதிகப்படுத்தினான். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்று. கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்புகிறார், அவருக்கு பேர் மோசே. கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்புகிறார். இந்த பேக்ரவுண்ட் என்னமோ இருந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு, அந்த சத்தத்தையே காணா. வருதா? அது கொஞ்சம் ஒப்பேத்துறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த கஷ்டப்பாடுகளை பார்த்து ஜனங்கள் கூக்குரலிடும் போது தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குறுதியை, பண்ணின உடன்படிக்கையை நினைத்து, அப்படிதான் இருக்கு யாத்திரை 2ல், நினைத்து அவர்களுக்கு என்ன செஞ்சாராம்? மனமிறங்கினார். அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவ சந்நிதிக்கு எட்டினது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஆமென் ஒரு ரட்சகனை எழுப்புகிறார். அவருக்கு பேரு மோசே. அவருக்கு பேரு மோசே. கவனிச்சுட்டே வாங்க. ஆமென். அப்படியே தொடர்ச்சியா கவனிச்சுட்டே வரணும், அப்படிதான் புரியும். நான் இப்ப இந்த மோசேலிருந்து வந்து ஏசப்பாட்டை வந்து நிற்பேன், இடையில அப்படியே சம்பவங்களை சொல்லி அப்படியே பழைய ஏற்பாடை முடிச்சு வந்து ஏசப்பாட்டை நிற்பேன். இந்த கேப்பை கரெக்டாக பிடிச்சிக்கிடுங்க. ஆமென். எழுப்பின தேவன் மோசேயை கொண்டு ஜனங்களை விடுதலை செய்யும்படி எழுப்பின தேவன் அவர்களை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்து வனாந்தர வழியாய் நடத்தி வருகிறார். இந்த ஜனங்கள் ஆமென் அல்லேலூயா, இந்த ஜனங்கள் அவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி, அவருடைய அந்த வழிநடத்துதலை உதாசீனப்படுத்தி, மோசேயை உதாசீனப்படுத்தி, வனாந்தரத்திலே தேவையில்லாத காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நிற்கும் போது தேவன் சீரியாவிடத்திலே, அசீரிய சாம்ராஜ்யத்திடத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை இஸ்ரவேலரை அடிமைப்படுத்துகிறார்கள், கொடுமைக்குள்ளே நடத்துகிறார்கள். அடுத்து தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். ஆமென். பெரிய ஒரு விடுதலை உண்டாகிறது, சீரியாவை ஜெயிக்கிறார்கள். பின்பும் அவருடைய மனமேட்டிமை, பொருளாதார வளர்ச்சி, இவைகளெல்லாம் மறுபடியும் தேவனை விட்டு பின்னோக்கி இழுக்கிறது. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருதயத்தை மாற்றுகிறது. அடுத்து என்ன செய்கிறார்? பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே அவர்களை அனுமதிக்கிறார். பாபிலோனிய சிறையிருப்பு நடக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் பாருங்களேன். அடுத்து அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து தேவன் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறார், அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். தேவன் தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறார். ஆமென். யாரை எழுப்புகிறாரு? தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறார். அப்போதும் அவர்கள் கொஞ்ச காலம் அப்படியே தேவனுக்கு பயந்து நடந்து, சில நேரங்களிலே தங்களுடைய மனமேட்டிமையினாலே, ஆமென், தங்களுடைய வளர்ச்சியினாலே, தங்களுடைய வசதிகளினாலே தேவனை மறந்து போகிறார்கள். அடுத்து ஆண்டவர் ஆமென் நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். ஆமென். அப்ப கொஞ்ச காலம் பயந்திருந்து அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நம்மை விசாரிக்க கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பி இருக்கிறார். மிகுந்த சந்தோஷம். ஆனாலும் அவருடைய மனம் மேட்டிமை அடைந்து, ஆமென், மறுபடியும் தேவனை துக்கப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வார்த்தையை விட்டு விலகி தங்கள் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது தேவன் பெரிய ஆமென் அடிமை வாழ்க்கையை உண்டாக்குகிறார். ராஜாக்களை எழுப்புகிறார். என்ன சொன்னேன்? நான் சொன்னது திரும்ப சொல்லுங்க. மோசேவை எழுப்புகிறார். அடுத்து ஒரு ரட்சகன் யோசுவாவை எழுப்புகிறார். அடுத்து நியாயாதிபதிகளை 13 நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். அடுத்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஜனங்களை விடுதலை செய்யும்படி, ஜனங்களை விசாரிக்கும்படி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ராஜ்யம் பிரிகிறது, 2ஆக பிரிந்து, வடக்கு ராஜ்யம் 19, தெற்கு ராஜ்யம் 21ஆக பிரிந்து, அப்படி 40 ராஜ்யங்கள், ராஜாக்கள் ஏற்படுகிறார்கள். அதற்கு முதல் ராஜா யாரு? எங்களுக்கு நியாயாதிபதி வேண்டாம், எங்களுக்கு தீர்க்கதரிசி வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு கோர்வையா வரோன்னு நினைக்கிறேன் நான். நீங்க என் கூட கோர்த்து நில்லுங்கண்ண, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. வீட்டில் போய் யோசிங்க. இப்போ என் கூட இருங்க, இப்போ என் கூடயே இருங்க. கர்த்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமென். மிகுந்த கவனத்தோடு கேட்டுட்டே வாங்க. அல்லேலூயா. கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே.
எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமென், ஆண்டவர் யாரை ஏற்படுத்திட்டாரு? சவுலை ஏற்படுத்தி விட்டார். சவுலுக்கு பின்பாக ஜனங்களை வழிநடத்தும்படி விடுதலையாய் விசாரிக்கும்படி தாவீதை ஏற்படுத்தினார். தாவீதுக்கு பிறகு தாவீதுடைய பிள்ளையாகிய சாலமோனை ஏற்படுத்தினார். சாலமோனுக்கு பிறகுதான் ராஜ்யங்கள் இரண்டாய் பிரிகிறது. வடக்கு ராஜ்யம் 19, தெற்கு ராஜ்யம் 21 பிரிகிறது. ஆமென். நல்ல மனுஷன். ஆனா அல்லேலூயா, யாரு நல்ல மனுஷன்? சாலமோன் நல்ல மனுஷன். ஆனால் இவ்வளவு வழிபாடுகளும், இவ்வளவு பாவங்களும், இவ்வளவு அக்கிரமங்களும், இவ்வளவு ஆமென் இஸ்ரவேலுக்குள்ள இவ்வளவு அசிங்கமான நிலைமைகளும் வர காரணமான ஒரே ஆள் சாலமோன். என்னையா இன்னைக்கு சாலமோனை பத்தி இப்படி சொல்றீரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, வெவ்வேறு ஜாதியில போய் பொண்ணு கட்டுறது, வெவ்வேறு ஊருக்கு போறது, அங்கெல்லாம் ஒரு மனைவி வச்சுக்கிறது, அவ கும்பிடுற சாமியை கும்பிடுறது, அவ கும்பிடுற சாமிக்கு பின்னாடி போறது, அவ என்ன சொல்றா, என் சாமிக்கு இதெல்லாம் பண்ணணும், சரி போ பண்ணு போ வா. அல்லேலூயா, ஆமென். 300 மனைவி, 300 சாமி கும்பிடுறவா, 700 வைப்பாட்டி, 700 வைப்பாட்டியும் 700 சாமி கும்பிடுறவா. இப்ப 1000 சாமி எங்க வந்துருச்சு? எங்க வந்துருச்சு? இஸ்ரவேலுக்குள்ள வந்துருச்சு. கர்த்தரே தேவன் என்று யோசுவாவின் காலத்தில் நின்று சத்தமிட்டு உரைத்த அந்த ஜனங்கள், கர்த்தரே தேவன் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன ஜனங்களுக்குள்ளே இப்ப 1000 சாமி வந்துருச்சு. யாரு வித்திட்டது? யாரு வித்திட்டது சொல்லுங்க. யார் இதற்கு வழிவகுத்து கொடுத்தது? சாலமோன். அல்லேலூயா, சாலமோன் தான் இதுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அசிங்கம் பெருகிருச்சு, அவலட்சணம் பெருகிருச்சு. கர்த்தர் கைவிட்டார். கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டாரு. ஆண்டவர் ஒண்ணே ஒன்று சொன்னாரு, மனம் திரும்பி என்னிடத்திலே வாருங்கள், அப்பொழுது பிழைத்துக் கொள்ளுவீர்கள். எல்லாரும் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண. ஆமென். மனம் திரும்பி என்னிடத்திலே வாருங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பிழைத்துக் கொள். இதை தொடர்ந்து நடக்குது பாருங்க, இது தொடர்ந்து நடக்குது. அசீரிய சாம்ராஜ்யம் சிறையிருப்பு, பாபிலோனிய சிறையிருப்பு தொடர்ந்து நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். காரணம் கீழ்ப்படியாமை, மனமேட்டிமை, தேவனை விட்டு விலகுகிறது, தேவனை தொழுது கொள்ளாமல் மற்ற காரியங்களுக்கு வித்திடுவது, மற்ற காரியங்களை ஏற்றுக்கொள்வது, தேவனுடைய உடன்படிக்கையை மறப்பது, தாவீதை மறப்பது, தாவீதின் பாடல்களை மறப்பது, தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே செய்ய சொன்ன காரியங்களை மறந்து போவது. அல்லேலூயா. என்ன செய்வார் அவரு? கைவிட்டுட்டார். இந்த அடிமைத்தன வாழ்க்கை தொடர்ந்து வருகிறது. கடைசியா கவனிங்களேன். ஆமென். மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு கர்த்தர் ஜனங்கள்ட்ட என்ன செய்யல? பேசவே இல்லை. அது ஒரு தீர்க்க தரிசனம். அது ஒரு தீர்க்க தரிசனம். எங்க இருக்கு அந்த தீர்க்க தரிசனம்? தானியேல் 9:24 - 26 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நான் செய்திக்கு வரேன், அதுக்குள்ள சுருக்கமா சொல்லிடுறேன், அப்பதான் நம்ம போற இடம் புரியும். ஆமென். நல்ல கவனிங்க. அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? 69 வாரம் செல்லணும், 7 வருஷம் செல்லணும். 69 × 7, அந்த 430 வருஷம் நிறைவேறுது. எங்க நிறைவேறுது? மல்கியாக்கு பிறகு ஆண்டவர் 400 வருஷம் ஆமென் அவர்களுடைய அடிமைத்தனத்தை குறித்து யோசிக்கவே இல்லை. கெடான்னு விட்டுட்டார். இருங்கடா, கொஞ்ச நாளைக்கு இருங்க அப்படின்னு. தேவ சத்தம் இந்த பூமியில இல்லை. ஆராதனைகள் இருந்துச்சு, ஜெப ஆலயங்கள் இருந்துச்சு, ஜெப ஆலய தலைவர்கள் இருந்தார்கள், போதகர்மார்கள் இருந்தார்கள், கண்காணிகள் இருந்தார்கள், ஆமென், வேத பண்டிதர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் இல்லை. விளங்கிட்டீங்களா? நல்லா விளங்கிருங்க. தேவ சத்தம் இல்லை, ஆண்டவருடைய சத்தம் பூமியில இல்லை. எத்தனை வருஷம்? 400 வருஷம். பயங்கரமான அடிமை வாழ்க்கை. இப்ப யாருகிட்ட அந்த தொடர்ச்சி? பார்வோன்ட்டு ஆரம்பிச்ச அந்த அடிமையின் தொடர்ச்சி எங்க வந்து முடியுது தெரியுமா? ரோமாபுரியில வந்து முடியுது. விளங்கிருங்க. புரிஞ்சவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமா பாஸ்டர், கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட்.
ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. புரிஞ்ச மாதிரி மட்டும் ஆமென் சொல்லிடாதீங்க. புரிஞ்ச மாதிரி ஆமென் சொல்லிடாதீங்க. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லிருங்க. ரோமாபுரியில அந்த அடிமைத்தனம் தொடர்கிறது. ஆமென். ரோம சாம்ராஜ்யம் ஒரு கடுமையான சாம்ராஜ்யம். ரோம ராஜ்யம் ஒரு கண்டிப்பு நிறைந்த, தண்டனைகள் நிறைந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம். விளங்கிட்டீங்களா? இப்ப யார் அதுல அகப்பட்டு நின்றுட்டு இருக்கிறது? யார் அகப்பட்டு நின்றுட்டு இருக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அகப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் அவருடைய மனம் ஒன்றை விரும்புகிறது. இன்னைக்கு நம்மளை விடுவிக்க யார் இருக்கா? இந்த சீசர், கொடுங்கோல் ஆட்சி செய்கிற சீசர் அப்படின்னு சொல்லுகிற ராஜாவிடத்தில் இருந்து நம்மை மீட்க யார் இருக்கா? நம்மை ரட்சிக்க யார் இருக்கா? அவர்கள் யூதர்களே ஆனாலும் கிரேக்க கலாச்சாரத்திலே வாழ வேண்டிய கட்டாயம், கிரேக்கருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம், கிரேக்கருடைய அடிமைத்தனத்துக்கு பயந்து வாழ வேண்டிய கட்டாயம். அவர்களுடைய இருதயம் ஒன்றை விரும்புகிறது. இன்றைக்கு எங்களை ரட்சிக்க போவது யார்? இன்றைக்கு எங்களை விடுதலை செய்ய போகிறது யார் என்று அந்த இரட்சகரை அவர்கள் மனம் தேடிக்கொண்டிருக்கிறது. இல்லையா? ஒரு இரட்சகனை, ஒரு மோசேயை, ஒரு யோசுவாவை, ஆமென், ஒரு காலேப்பை, ஒரு நியாயாதிபதி கிதியோனை, ஒரு தெபோராளை, நல்ல கவனிங்க, ஒரு சாலமோனை தேடின, ஒரு தாவீதை தேடின அந்த சந்ததி பல தலைமுறை கழித்து, பல தலைமுறைகளை தாண்டி ஒரு இரட்சகனை தேடுகிறது அங்கலாய்ப்போடு. இல்லையா? பெருத்த ஆசையோடு, பெருத்த அங்கலாய்ப்போடு ஒரு இரட்சகனை தேடுகிறார்கள். அப்பத்தான் ஒருத்தர் வர்றாரு. அல்லேலூயா. அப்பத்தான் ஒருத்தர் வர்றாரு. ஆங்காங்கே சொல்லுங்க என் கூட, பல அற்புதங்கள், பல அடையாளங்கள், தைரியங்கள். ஒரு தடவை தேவாலயத்துக்குள்ள போய், யாருடைய தேவாலயம்? ரோமாபுரியில் இருக்கிற யூதர்களுடைய தேவாலயத்துக்குள்ள போய் பெருங்கலாட்டாவை கொடுக்கிறாரு. சும்மா அப்ப சுப்பமான கலாட்டா இல்ல, சும்மா தட்டி எறிகிறாரு. என்ன செய்யறாரு? தட்டி டேபிள் கீப்பெல்லாம் தட்டி எறிகிறார். இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இங்க வியாபாரம் செய்யவும், காசு பார்க்கவும், காசுக்காரர்களுக்கு இங்க இடம் இல்ல. தட்டி கிளப்புறாரு. யூதர்கள் அப்படியே ஒரு மாதிரியா பார்க்கறாங்க. என்னடா, அவங்க ஏற்கனவே ஒரு தைரியமான ஆளை சீசர் கையிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு இந்த கொடுங்கோல் ஆட்சி மாறி, இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து தப்பித்து நிம்மதி நமக்கு என்னைக்கு தான் இந்த ரோமாபுரியில், இந்த எருசலேம்ல, என்னைக்கு இந்த பாபிலோன்ல நமக்கு என்னைக்கு தான் நிம்மதி அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த யூதர்கள் ஒரு யூதனை பார்க்கிறார்கள். கவனிங்க, என்னைய ஒரு யூதனை பார்க்கிறார்கள். அந்த யூதன் சும்மா அப்படியே ஒரு 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 80 இன்ச்சு நெஞ்சோட, ஒரு 80 இன்ச்சு நெஞ்சோட ஆள், ஒரு 6 அடி ஹைட் வெயிட்டா ஜெய் ஜாண்டிகா. ஆமென், அல்லேலூயா. அப்படி ஜெய் ஜாண்டிகா அப்படி நிக்கிறாரு. சும்மா லெஃப்ட்ல ஏத்தி தள்ளுறாரு டேபிள் கீபிள்லாம். அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ள பூந்து வியாபாரத்துக்கு வச்சிருக்கிற குருவி கிருவி எல்லாம் அன்னைக்கு இலவசமா ஃப்ரீயா பறக்குது. புறாலாம் அடிச்சு விரட்டுறாரு. போய் வாழு, நீங்க எல்லாம் போய் வெளியே போய் வாழுங்க. தள்ளுறாரு. யூதர்கள் இதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. பைபிள் படிக்கிறீங்களா? படிச்சீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அல்லேலூயா. தள்ளுறாரு. இதை யூதர்கள் பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்க? ஹே, நம்மெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோமே, நம்மெல்லாம் பயந்து, இவர்களுக்கு பயந்து நிக்கிறோம். ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் இவ்வளவு தைரியமா அவங்க கட்டி கொடுத்த ஆலயத்தில் வந்து நின்று பெருங்கலாட்டாவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமே, பார்க்குறாங்க. நிறைய காரியங்கள் நடக்குது. பல ஊருக்கு போறாரு, நடந்தே போறாரு. பல ஊர்ல ஆமென் சட்டத்தை மீறுறாரு. ஆமென், சட்டமாவது கிட்டமாவது நான் தாண்டா சட்டம்ட்டு நிற்கிறாரு. அல்லேலூயா. நான் தாண்டா தேவகுமாரன்கிறாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்குறவங்கள்ட்ட நான் தேவகுமாரன்கிறாரு. இன்னொன்னுமோ சொல்றாரு. பயங்கர அற்புத அடையாளங்கள் நடக்கிறது.
இது உலகம் முழுவதும் அல்ல, குறிப்பா ரோம சாம்ராஜ்யத்துக்கு பெரிய நடுக்கத்தை உண்டாக்குகிறது, அச்சத்தை உண்டாக்குகிறது. ஏரோதுடைய இருதயம் கலங்குகிறது. ஆமென். ஏரோதுக்களின் இருதயங்கள் கலங்குகிறது. ஆமென். மூத்த மந்திரிகளுடைய இருதயம், காவல்துறை அதிகாரிகளுடைய இருதயங்கள் எல்லாம் நடுக்கமாகிறது. ஏன்னா ஜனங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், நிழல் பட்டால் சுகம், தொட்டால் சுகம், நடந்தால் சுகம், பார்த்தால் சுகம், அற்புதத்தின் மேல் அற்புதம், அடையாளத்தின் மேல் அடையாளம். கிட்டத்தட்ட போகிற போகை பார்த்தால் அவர்தான் இனிமேல், ஆமென், அல்லேலூயா, சீசரை தள்ளி அவர்தான் ராஜாவாக போகிறாரோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஜனங்களே உருவாக்கிறாங்க. இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்களே, அடுத்த முதல்வர் அவர்தான் ஆக்கும், இவர்தான். எவரும் கிடையாது. ஆமென். அண்ணன் வருகிறார். எந்த அண்ணன் வந்தாலும் நடக்காது. அண்ணன் வருகிறார். யாருக்கு அண்ணன்? கூட பிறந்தான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் யாரை கை காட்டுறாரோ அவன் தாங்க சிங்காசனத்துக்கு போக முடியும். இந்த வார்த்தை மேல விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர் யாரை கை நீட்டுகிறாரோ அவன் மாத்திரமே சிங்காசனத்தில் ஏற முடியும். அல்லேலூயா. அதர்வைஸ் உட்கார்றதுக்கு ஆசனம் கூட கிடைக்காது. அல்லேலூயா. யூதர்களுடைய இருதயம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தங்களை விடுவிக்க, தங்களை ரட்சிக்க ஒரு ரட்சகன் யூதத்திலே எழும்ப மாட்டானோ, யூதத்திலே எழும்ப மாட்டானோ என்று பெரிய அங்கலாய்ப்போடு, பெரிய ஆசையோடு, எதிர்பார்ப்போடு இருக்கிற சூழ்நிலையில் ஒருவர் கலக்கிறாரு யூதத்தை. யூதேயாவை, எருசலேம, பாபிலோன, இந்த சைடு ஆமென் ஜோர்தான, அவன் இந்த சைடு மெசபத்தோமியாவை ஒரு பெருங்கலக்கு கலக்கிறார் ஒருத்தர். அல்லேலூயா. போகிற இடமெல்லாம் ஆச்சரியமான காரியம். நான் நிறைய சொல்லுவேன், டைம் இல்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் சிரிச்சு கவனிப்பீங்க, அப்புறம் உங்கள் மூஞ்சி வேற மாதிரி மாறிடும். அதுக்குள்ளே நான் செய்தியை முடிச்சிடுறேன். சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரம் என்னை நீங்கள் உற்சாகப்படுத்திடுவீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இப்படிம்பீங்க. அதுக்குள்ளே நான் செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, நிறைய மேட்டர் இருக்கு. கடைசி மேட்டருக்கு வர்றேன். யோவான் 11ல் ஒரு பெரும் காரியத்தை செய்றாரு. இதுதான் யூதர்களை இன்னும் உற்சாகமடைய வைத்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட இவர் தான் யூதர்களுக்கு ராஜாவாக போகிறார் சொல்லி ஒரு புரளியை கிளப்பிட்டான். ஊர் முழுவதும் ஒரு பெரும் புரளியை கிளப்பி ரோமாபுரிக்கு ஒரு பெரிய அசைவை கொடுத்துட்டான். சீசருக்கு ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணிட்டான். ஜனங்க நல்லா கவனிங்க. இப்ப கடைசியா ஒரு காரியத்தை செய்யறாரு. அதுதான் இன்னும் இவர்களை அவ்வளவுதாப்பா, இனிமே இவருதாப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளிருச்சு. என்னது? ஜான் 11 யோவான் 11வது அதிகாரத்தில் என்ன பண்றாரு? அவர் வராரு. வந்து 4 நாள் கழிச்சு வராரு. யாரை பார்க்க? மரித்த லாசருவை பார்க்க 4 நாள் கழிச்சு வராரு. அவர் 4 நாள் கழிச்சு வர்றதுக்கு காரணம் இருந்துச்சு. யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி அந்த குழியிலே தான் சுத்திட்டு இருக்கும். யார் வந்து சொன்னாலும் போயிடும், உள்ள போய் உயிரோட எந்திரிச்சிருவான். இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை, இந்த ஒரு அசிங்கமான நம்பிக்கையை அவர்களிடத்திலிருந்து உடை தெரிய அவர் என்ன பண்ணாரு? 4வது நாள் விட்டா 7 நாள் கழிச்சு வந்திருப்பாரு. பாவம் மரியாள் கொஞ்சம் நல்ல பிள்ளை, அதனால கொஞ்சம் குயிக்காக வந்தார். நான் கொஞ்சம் நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் சீக்கிரம் போவோம் பாருங்க, அது மாதிரி. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கோளாறு பண்ணா 7வது நாள் தான் போவோம் பாருங்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அல்லேலூயா. அங்க ஒரு பெரிய காரியத்தை செய்றாரு. என்ன செய்றாரு? போய் நின்று மரியா கூட சேர்ந்து அழுது, மார்த்தாள் கூட சேர்ந்து அழுது, யூதர்கள்லாம் பார்க்கும்போது நின்று அழுது. ஆமென். ஐயோ, என்னடா இவர் ராஜான்னு நினைச்சிட்டு இருந்தோம், இவர் நம்மளை ரசிக்க போறவர் நினைச்சிட்டு இருந்தோம், இவர் நின்று அழுதுட்டு இருக்கிறார், என்ன நடக்க போகுது, அழுதுகிட்டே இருங்கடான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? லாசருவே வெளியே வானாரு. லாசருவே வெளியே வானாரு. எப்பா, கை சரியானது கூட ஓகே, கூணு நிமிர்ந்தது கூட ஓகே. ஆமென். மொடமானவன் தேவாலய வாசல்ல எழுந்து குதித்து நடந்து அவரை துதித்து தேவாலயத்துக்குள்ள போனது கூட ஓகே, ஐ அக்செப்ட். ஆமென். நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம். அல்லேலூயா.
12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு சுகம் பெற்று எல்லாரும் முன்னாடியும், ஆமென், உம்முடைய நான் தான் உம்மை தொட்ட ஆண்டவரே, எல்லாரும் முன்னாடி அந்த கான்வர்சேஷன் நடக்குது. அது கூட ஓகே, அவர் வல்லமை உள்ள தேவன், ஒத்துக்கொள்றோம். ஆமென். தொடர்ந்து யாவீர் வீட்டுக்குள்ள போய் ஆமென் எழுப்பி விட்டார், ஓகே, ஒத்துக்கொள்கிறோம். ஆமென். ஏன்னா அன்னைக்கு சாயங்காலமே போனாரு, அப்பவே போனாரு, எழுப்பிட்டாரு, ஒத்துக்கொள்றோம். ஆமென். ஒரு சவ ஊர்வலம் ஒன்று வருகிறது. 400 விதவை ஒலிமுக வாசல்ல அவர் நின்று கொண்டு, வாலிபரே எழுந்துரு, ஒத்துக்கொள்றோம். காலையெல்லாம் செத்தான், சாயங்காலம் எழுப்பிடலாம், ஒத்துக்கொள்றோம். ஆனா 4 நாள் கழிச்சு வந்துட்டாரு. கல்லறையை நாங்க லாக் பண்ணிட்டோம். கல்லறையை நாங்க சொல்லுங்க எல்லாரும், கல்லறையை நாங்க சொல்லுங்க எல்லாரும், வாய் முக்கியமான வார்த்தையை சொல்றேன், இதோட கிளைமேக்ஸ் கடைசியில் பார்ப்போம். கல்லறையை நாங்க லாக் பண்ணிட்டோம். ஆமென். கோத்ரேஜ் சொல்லுங்க, என்னது? கோத்ரேஜ் லாக் பண்ணிட்டோம். அல்லேலூயா. இவர் என்ன பண்ணாரு? வந்த உடனே கொஞ்சம் தூரமா நின்று சொல்றாரு, லாசருவே வெளியே வாடினாரு. பையன் எந்திரிச்சு வந்துட்டான். இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சேலைகளெல்லாம் நாங்கள் கட்டின சேலையெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எப்படி பாடி வெளியே வந்துச்சுன்னு தெரியல. பெரிய ஆச்சரியம். எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? தூங்குறீங்களா? தூங்கிறாத, இன்னைக்கு தூங்கிறாங்க, திட்டிடுவேன் பார்த்து. ஆமென். கவனிங்க, கட்டப்பட்ட சேலையோட பிரேதம் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கு. அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இது யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்துருச்சு. அவ்வளவுதான்டா, இன்னுமே இவர் தான் நமக்கு, இன்னுமே இவர் தான். நேராக புறப்பட போறாரு. சீசரை கீழே தள்ளிட்டு இவர் என்ன செய்ய போறாரு? உட்கார போறாரு. இன்னுமே யூதர்களுக்கு விடுதலை தான். ஆமென் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வசனத்துக்கு நேராக போவோம். மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24 1 11 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 24 1 11 வரைக்கும் வாசிங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன காரியம் புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு பெரிய அடிமைத்தன வாழ்க்கை எங்க நடந்துகிட்டு இருக்கு? ரோமாபுரியில. எங்க ஆரம்பிச்ச அடிமைத்தன வாழ்க்கை? எகிப்தில் ஆரம்பிச்ச அந்த அடிமைத்தன வாழ்க்கை இப்ப எங்க வரைக்கும் தொடருது? ரோமாபுரி வரைக்கும் நம்முடைய ஜனங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா ஒரு ரட்சகர் வந்துட்டாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. காரணம், மரித்தவனையே உயிரோடு எழுப்பிட்டாரு. நிச்சயமா நாங்க நம்புறோம், இவர் போய் சீசர்ட்ட இறங்கிடாலாம் சொல்ல வேண்டாம், பார்த்தாலே அவன் சாம்பல் ஆயிருவான், பஸ்பம் ஆயிருவான். அதனால எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, இவர் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இவருக்கு பின்னாடி போறாங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இனி நல்லா புரியட்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்குங்க. ஆமென். வாசிங்கண்ணே. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். எந்த வசனம் வாசிக்கிறீங்க? 21. மத்தேயு 21 1-11. மத்தேயு 21. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான, கவனிங்க, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, சீசர் பேர் சொல்லலைங்க, கவனிச்சேவாங்க. முக்கியமான காரியம், எந்த 2 சீசர் போனான்னு தெரியாது. இருக்கா? பேர் இருக்கா? சொல்லுங்க பாஸ்டர். எனக்கு என்னமோ தெரியும், பேதுருவும் யோவான் தான் போன மாதிரி தெரியுது அப்படின்னு யாரும் புரட விட்டுறாதீங்க. கவனிங்க, சீசர்கள் 2 பேரை என்ன பண்ணாரு? நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். எல்லாத்தையும் இவரே சொல்லி அனுப்புறாரு பாருங்க. அல்லேலூயா. நீங்க போங்க, 2 பேரும் போங்க. அங்க போனா ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் என்ன செஞ்சிருக்கும்? கட்டி இருக்கும். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என்ன செய்யுங்க? கொண்டு வாருங்கள். ஓனர் சும்மாவா இருப்பான்?
எங்க ஒரு வீட்டு முன்னாடி கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்காமா, இவர் 2 சீசரை அனுப்புவாராமா, அவங்க போய் அதை அவுத்துட்டு வந்துடணுமா? நியாயமா? நியாயமா அநியாயமா? இந்த ஆள் என்ன சொன்னாலும் ஏதாச்சும் கேள்வி கேட்பான்னு உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் சத்தியம் உங்களுக்கு உள்ளே போச்சுன்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். நான் சொல்ல போகிற இந்த வார்த்தைகளின் அந்த மகத்துவம் உள்ளே போயிடுச்சுன்னா எனக்கு சந்தோஷம். கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? நல்லா கவனிங்க. கழுதைக்கு ஓனர் இருப்பார்ல, வீட்டுக்காரர் இருப்பார்ல, அவுத்தா நீங்கள் போய் நம்ம வாசலில் இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி அவுத்துருங்க பார்க்குறேன். ஆடு திருடன் ஒரு பட்டத்தை கட்டிடுவாங்க இல்லையா? ஊருக்குள்ளே ஆடு திருடன்னு ஒரு பட்டம் கட்டி நம்மளை பார்த்தாலே ஆடெல்லாம் உள்ளே விட்டுக்குவாங்க, பூட்டிடுவாங்க. அப்படிதானா? அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ என்ன நடக்குது? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, 2 பேர் போங்க. எத்தனை பேர் போங்க? எல்லாமே தீர்க்க தரிசனம். இது எங்க பார்க்க முடியும்? அப்போஸ்தலர் 13ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உள்ள வந்துருவாரு, பேதுரு உள்ள பவுல் உள்ள வந்துருவாரு, சொல்லுவாரு 2 பேரை ஊழியத்துக்கு பிரிச்சு அனுப்பிடு, 2 பேரை ஊழியத்துக்கு பிரிச்சு அனுப்பு அப்படின்னாரு. போட்டு பட்டணங்களுக்குள்ள போட்டு அனுப்பிவிடு. அபிஷேகம் போதும், ஜெபம் பண்ணது போதும், ஜெபம் பண்ணது போதும், அபிஷேகம் பெற்றது போதும், அந்நிய பாஷை பேசுனது போதும், கிளம்பு போய் ஊழியம் செய்யும் அனுப்பி சொல்றாரு. இந்த 2 பேர் போய் யாரை அவுத்துட்டு வரணுமாமா? கழுதையும் குட்டியும். என்ன 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 வெளிப்பாடு? ஏசுகிட்ட வரும்போது குடும்பமா கூட்டிட்டு வந்துடணும். பாஸ்டர் பாப்பா தூங்கிட்டு இருக்கா, விட்டுட்டு வந்துட்டேன். குட்டியை விட்டுட்டு வந்துட்டீங்களா? குட்டியை தூக்கிட்டு வாங்க. ஆமா, அதை சொல்றதுக்கு தான் என்னைய வச்சிருக்காரு. குட்டியும் சேர்த்து தூக்கிட்டு வரணும். ஆமா, எவ்வளோ 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 அருமையா அங்க எப்படி ஞானமா செயல்படுறாரு பாருங்க. போய் கழுதையும் அதோட குட்டியை என்ன செஞ்சிரு? அவுத்துட்டு வா. வாசிங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், ஒருவன் உங்களுக்கு ஓனர்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. கலாட்டா பண்றதுல, ஆமா கலாட்டா பண்றதுல அவர் மாதிரி விட்டா கிடைக்க. நீங்க உள்ள போய் வாசித்து பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னா பயங்கரமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சிரிப்பா இருக்கும். ஆமா, இப்படி கூடமா இருப்பாரு. ஆமா, ஓனர் அதாவது கழுதைக்கு உரிமையாளர் கேட்டா நான் சொன்னது சொல்லுங்கடான்னு சொல்லலாம்ல. ஒருவன், அவன் எவனா இருந்தா எனக்கு என்னங்கிறாரு. அல்லேலூயா. ஒருவன் உங்களிடத்தில் ஏதாகிலும் கேட்டா என்ன செய்யுங்க? இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இவைகள் சொல்லுங்க. இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று. ஒரு காலத்தில் நம்மை குறித்து யாரோ ஒருவர் சொன்னாங்க அப்படி நம்ம வீட்டில், ஏங்க புள்ள வந்து ஆண்டவருக்கு தேவைங்க, அவரு விட்டுருங்க, அவரை சும்மா போட்டுட்டு அவர் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு யாரோ சொன்னனால தான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவன்கிட்ட சொல்லாரு பாருங்க. ஆமென். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னா இவைகள் யாருக்கு வேணுமாமா? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான். அல்லேலூயா. உடனே அவைகளை அவன் என்ன செஞ்சிருவான்? அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அப்ப ஊழியம் தைரியமா செய்யலாம். ஊழியம் தைரியமா செய்யலாம். சுவிசேஷம் தைரியமா சொல்லலாம். யாரிடத்துல வேணாலும் சொல்லலாம். எவ்வளவு பெரிய கொடுமையான ஆளிடத்திலையும் சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை நம்முடைய ஊழியத்திலும் நிச்சயமாக நிறைவேறும். நம்ம செய்கிற காரியங்களிலும் நிச்சயமாக நிறைவேறும். காரணம் இது இயேசு சொன்ன வார்த்தை. யாராச்சும் கேட்டா ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு அப்படின்னா அவன் இருதயத்தை ஆண்டவர் டச் பண்றாருன்னு அர்த்தம். உடனே அவன் என்ன செய்வானாமா? யாராவது அனுப்புவானா? யாராவது அனுப்புவானா? காசு ரேட்டு துட்டு என்னன்னு போய் ஒரு வீட்டு வாசல் இருக்கிற ஆட்டுக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் அவுத்துட்டு வந்துட்டா, எப்ப காசாவது கொடுத்துட்டு போ, நீ அவுக்கிறது சரி, அமௌண்ட் இவ்வளவு, இதை வாங்கி கொடுத்துட்டு போ கேட்பான்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அனுப்பிடுவான். உங்ககிட்ட மறுபேச்சே பேச மாட்டான். நான் அவன் இருதயத்தை அப்படி ஒரு பிடி பிடிச்சிருவேன். நீ அவுத்துட்டு வந்துகிட்டே இருந்தேன். அல்லேலூயா. வாசிங்கனே கடகடன்னு. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவாய், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று நம்மோடு பேசியிருப்பார், நம்முடைய சந்ததியோடு பேசியிருப்பார். இந்த தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் நம்மோடும் ஏசியிருப்பார், நம்முடைய பிள்ளைகள் மேலும் ஏசியிருப்பார், அடுத்து வருகிற தலைமுறையின் மேலும் ஏசியிருப்பார். அடுத்து வருகிற தலைமுறையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார்.
ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்கனே, தொடர்ந்து வாசிங்க. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன செஞ்சுச்சான்? நடந்தது. எங்க தீர்க்கதரிசி சொன்னாரு? தீர்க்கதரிசி எங்க சொன்னாரு இதைய? வாங்க சகரியா 9:9 வாசிங்க. சகரியா 9:9 வாசிங்களேன் சீக்கிரம். கொஞ்சம் குயிக்கா போலாம், ஏன்னா முக்கியமான சம்பவத்தை சொல்லி முடிக்கணும் நான். ஆமென். சகரியா 9:9 வாசிக்க கேட்போம். சியோன் குமாரத்தியே மிகவும் என்ன செய்ய? தீர்க்கதரிசி சொல்றாரு 600 வருஷத்துக்கு முன்னாடி, 600 இயர்ஸ் 700 இயர்ஸ் முன்னாடி சகரியான்னு ஒரு தீர்க்கதரிசி இடத்துல தேவன் வெளிப்பட்டு சொல்றாரு, சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. சியோன் குமாரத்தியேனா இஸ்ரவேலேன்னு அர்த்தம். இஸ்ரவேலே அப்படின்னு அர்த்தம். சியோன் குமாரத்தியே மிகவும் என்ன செய்ய? கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஐயே, தட்டிட வேண்டாமா? இதோ உன் ராஜா உன்னிடத்திலே என்ன செய்கிறார்? வருகிறார். கை தட்டுங்களே. அல்லேலூயா. சினிமா தியேட்டர்ல ஒரு காலத்துல எப்படி தட்டணும்? அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, சந்தோஷமாயிரு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, ஆமென், தைரியமாயிரு. இதோ உன் ராஜா உன்னிடத்திலே என்ன செய்கிறார்? வருகிறார். அவர் நீதியுள்ளவரும். ஐயோ, அவர் எப்படிப்பட்டவராமா? நீதியுள்ளவரும் ரட்சிக்கவரும். அப்ப கழுதையின் மேல் ஏறி வருகிறவர் யாராமா? நீதியுள்ளவர். இரண்டாவது வார்த்தை ரட்சகர். சொல்லுங்க, ரட்சகர். கைதட்டி அல்லேலூயா. கழுதையின் மேல், கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறவர் யாராமா? ரட்சகர். ரோமாபுரியின் அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்த யூதர்கள் யாரை தேடுகிறார்கள்? ஒரு ரட்சகரை தேடுகிறார்கள். 600 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்க்க தரிசனம் சகரியா மூலமாய் வருகிறது. கழுதையின் மேல் ஏறி வருகிறவர் தான் ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றாரு? உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். ஆமென். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும். அதனால தான் கழுதையின் மேல வராரு. ஆமென். விலங்குகளிலேயே மிக கேவலமான விலங்கு, ஒதுக்கப்பட்ட விலங்கு. ஆமென். யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு விலங்கு. ஆமென். அல்லேலூயா. அது என்னது? அதை சூஸ் பண்றாரு. அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்தில், நான் ஒரு மனசார சொல்லுங்க, நான் ஒரு கழுதைன்னு மனசார சொல்லுங்க, நான் கழுதையா. ஆமென். ஆனால் அந்த கழுதைக்கு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ என்னவா அந்த வசனத்தை முடிச்சிடறேன் பாருங்க. தாழ்மை உள்ளவர். 3 காரியம். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும். 3மே நிறைவேறுச்சு. 3மே மத்தேயு 21 நிறைவேறுச்சு. நீதியாய், ஆமென், நீதியை சரி கட்டினார் தேவாலயத்தில். ஆமென். அடுத்து ரட்சிக்க போகிறார். அந்த ரட்சிப்பு என்னன்னு புரியாம தான் இந்த ஜனங்கள் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. அதைத்தான் இப்போ நம்ம பேசி முடிக்க போகிறோம். பேசி முடிச்சிடலாம். என்ன பேசி முடிச்சிடுவோமா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமாம், பேச்சுவார்த்தை முடிச்சிருவோம். ஆமாம். இன்னைக்கு இருந்து குருத்தோலை பற்றி ஒரு டவுட் வரக்கூடாது. அடுத்து என்ட்ராக போகிறோம், அதுக்குள்ளே தான். குருத்தோலை பற்றி இனிமேல் ஒரு டவுட் வரக்கூடாது நமக்கு. அல்லேலூயா. கவனிச்சிருங்க. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். வந்துருங்க மத்தேயு 21க்கு. வந்துங்க மத்தேயு 21க்கு வந்து மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவரும். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவரும் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நிறைவேறிச்சா? கீழே வாசிங்கனே, கீழே வாசிங்கனே. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே
செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். கை தட்டிருங்க. சத்தியம் சொல்ல சொல்ல உங்க கரகோஷம் இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும் அவரை. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்களேன். என்ன? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அவங்க சொல்லட்டும், நம்ம சொல்லலாமா? அதான் இன்னைக்கு கேள்வி, அதான் செய்தி. அதான் அவங்க சொன்னாங்க, தெரியல அவங்களுக்கு. அதுவும் இல்லாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லி ஆகணும். நான் இப்ப சொல்லலாமா? நான் இப்ப எங்க குருத்தோலை பிடிக்கணும், எங்க ஓசன்னா சொல்லணும், அதில் தான் முடிக்க போறேன். நான் இப்ப எங்க ஓசன்னா சொல்லணும், எங்க நான் குருத்தோலை பிடிக்கணும். இந்த குருத்தோலை இங்க மட்டும் இல்ல, நீங்க லேவியராகவும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனீங்கன்னா குருத்தோலை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணி இருப்பாங்க. சாலமோன் தேவாலயத்தில் குருத்தோலை இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப சொல்றாரு முன்னடப்பாரும். என்ன செஞ்சாங்களாம் அந்த சீசர்கள்? அந்த 2 சீசரை அனுப்பினார்ல, கழுதை குட்டியும் அவுத்துட்டு வரும்போது ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? தங்கள் வஸ்திரங்களை எல்லாம் பாதையில விரித்தார்கள். ஏன்னா அந்த கழுதை எதுல நடந்துடக்கூடாதான்? தரையில மண்ணுல நடந்துடக்கூடாது. ஆமென். ஏன்? அந்த கழுதை மேல யார் இருக்கிறா? எங்கள் ரட்சகர். எங்களை சீசருடைய கைக்கு தப்புவித்து தன்னுடைய யூத ராஜ்யத்தை இங்கே நிலைநாட்டி யூதர்களுக்கு ஃபேவரா ஒரு ராஜா எழும்ப போகிறார் என்கிற விசுவாசத்தோடு தங்கள் வஸ்திரங்களை கழட்டி அந்த கழுதையின் பாதைக்கு முன்பாக வீசினார்கள் சிலர். ஆமென். ஒலிவ கொப்புகளை உடைத்து அதை பாதை நிறைய விரித்தார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம அண்ணன் வரும்போது, இன்னைக்கு நம்ம தலைவர் வரும்போது, இன்னைக்கு நம்ம டாக்டர் வரும்போது, இல்லையா, இன்னைக்கு நம்ம புரட்சி அவர்கள் எல்லாம் வரும்போது என்ன செய்றோம்? ஆமென். ஒருத்தர் புரட்சி கலைஞர், ஒருத்தர் புரட்சி தலைவி, ஒருத்தர் புரட்சி கலைஞர், இன்னொருத்தர் புரட்சி நாயகன். ஆனா ஒரு புரட்சி இல்லை. திருப்பி பாருங்களேன், புரட்சியே பண்ணல. பேர் தான் புரட்சி. பேர் ஒரு புரட்சி பண்ண சரித்திரமே இல்லை. ஆமென். ஒரு புரட்சி பண்ண மாதிரி சரித்திரமே இல்லை. காமராஜர் புரட்சி பண்ணார், அறிஞர் அண்ணா புரட்சி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து யாரும் புரட்சி பண்ண மாதிரி இல்லை. அவங்க செஞ்ச புரட்சியை கூட அல்லேலூயா, பேர் தான் புரட்சி. ஆமென். புரட்சின்னா ஆங்கிலத்தில் ரெவலேஷன் அர்த்தம். ஆமென். ரெவலேஷன், ரீஃபார்மேஷன். ஆமென். ரீஃபார்மேஷன், திரும்ப உருவாக்குதல் ஆங்கில வார்த்தையின் அர்த்தம். ஒன்றும் அப்படி நடந்த மாதிரி தெரியல. ஆமென். புரட்சினா இதுதான் புரட்சி. கலக்குன்னு கலக்குறாரு. ஆமென். இப்ப எல்லாரும் அந்த கழுதையின் மேல அவரை ஏற்றி, நல்லா கவனிங்க, அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையாமா? நான் அப்படியே கொஞ்சம் சத்தியத்தை உங்களுக்கு நமக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை சொல்லிடுறேன். ஆமென். குருத்தோலை மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு பிரயோஜனமானு சொல்லிடுறேன் பாருங்க. அந்த கழுதை என்ன பண்ணிட்டு இருந்துச்சாமா? சீசனுக்கு போகும்போது கட்டப்பட்ட கழுதை இயேசுவை ஏற்றிக்கொள்ளும்படியாக அவிழ்க்கப்பட்டு போகிறது. உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமென். கட்டப்பட்ட கழுதை இயேசு ஏறும்படி அவிழ்க்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு காலத்தில் கட்டப்பட்டு இருந்தோம் இல்லையா? நாமும் நம்ம குடும்பமும் நம்ம பிள்ளைகளும் நம்ம தாய் தப்ப நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கட்டப்பட்டு கிடந்தோம். யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் ட்ரம் அடிச்சு, ஆமென், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் எனக்கு, அப்படி பாடினாங்க. ஆமென். மைக்கெல்லாம் இல்லை, வண்டியில் இல்லை, சென்ஃபோன்லாம் இல்லை. எங்கள் அப்பா தான் செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கு பேர் மெக்காஃபோன். தகரத்தில் கரெக்டாக வெட்டி அதை சீட் பண்ணி கைப்பிடி இருக்கும், அதில் பேசுவாங்க. ஆமென்.
எனக்கு அதில் பேசுறதுக்கு ரொம்ப ஆசை. என் கையில் கொடுப்பாங்களா? அதை பிரசங்கம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் என் கையில் கொடுப்பாரா? என் கழுத்தில் வேற பெரிய ட்ரம் வேற தொங்கிட்டு இருக்கும். ஆமாம், பெரிய பாருங்க, அப்போவே ஆண்டவர் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. எல்லா வேலையும் பண்ணுவேன், நான் எல்லா வேலையும் பண்ணுவேன், ட்ரம் அடிக்கவும் போயிடுவேன். ஆமாம், பெரிய ட்ரம்மு கழுத்தில் தொங்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரம்மு வச்சுக்கிட்டு அதில் எங்கள் அத்தை பையன், ட்ரம்மு நீ வச்சுக்கிற, இதையும் வாங்கிக்கிற அப்படிமா. எதை? மெக்காஃபோன், இந்த தகரத்தில் நீளமாக இருக்க விடு இருக்கும், அதையும் வாங்கிக்கிற. அப்போ ஒன்று ட்ரம்மை என்கிட்ட கொடுறா அப்படிமா. சரி, ட்ரம்மு நீ வச்சுக்கோ அப்படின்னு ட்ரம்மு கழட்டி கொடுத்துருவேன். ஆனால் பாட்டு போடும்போது என் கழுத்துக்கு வந்து ட்ரம்மு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. திரளான ஜனங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே போட்டார்கள். கழுத நடக்கிறதுக்கு. ஜனங்க மைண்டில் கழுத ஞாபகம் இல்லை, ஜனங்க மைண்டில் கழுதைக்கு மேலே இருந்த. இப்படி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், காலையில் கழுதை எங்கே போச்சு? பைபிளில் இருக்கா? சொல்லுங்க, காலையில் கழுதை எங்கே போச்சு? அவுத்துட்டு வர சொன்னாரு. காலையில் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவுத்துட்டு வர சொன்னாரு. எங்கே போச்சு கழுதை? கழுதையை பற்றி ஏதாவது சத்தியம் இருக்கா? அப்ப கழுதைக்கு மரியாதை எது வரைக்கும் தெரியுமா? கழுதைக்கு மதிப்பு எது வரைக்கும் தெரியுமா? கழுதைக்கு கணம் எது வரைக்கும் தெரியுமா? இயேசு மேல உட்கார்ந்து இருக்க வரைக்கும் தான். நல்லா விளங்கிருங்க. இயேசுவை சுமக்க வரைக்கும் தான் வஸ்திரங்களை கலட்டி போடுவாங்க. இயேசுவை அந்த கழுதை சுமக்க வரைக்கும் தான் வீடு வீட்டுக்கு சாப்பாடு. இயேசுவை அந்த கழுதை சுமக்கு வரைக்கும் தான் ஆமென் ஒலிவ கிளைகள் காலுக்கடியில் கிடக்கும். இயேசுவை இறக்கி விட்டாச்சுன்னா அந்தோ பரிதாபம் கழுதையின் நிலைமை. ஆமென். அதனால எப்பவும் உங்க மேலையும் உங்க பிள்ளைங்க மேலையும் யார் இருக்கணும்? அப்படின்னா நமக்கு மரியாதை, அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு கனம். இல்லைன்னா ஏசு இல்லைன்னா யாருங்க மதிப்பா? ஏசு இல்லைன்னா ஆபிரகாம் யாருக்காவது தெரியுமா? ஆமாம், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், என்னை வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியவே தெரியாது, ஊருக்கே தெரியாது, இருக்கிற இடத்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் தெரியாது. ஏசு இல்லைன்னா உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது. ஆமாம், ஒரு ஆள் கருகருன்னு வருவார் போவார் அப்படிம்பாங்க, அவ்வளோதான். ஆமாம், ஏசு இந்த கழுதை மேலே இருக்க வரைக்கும் தான் இந்த கழுதைக்கு மரியாதை. ஏசு இறங்கிட்டாருன்னா கழுதை காலையில் என்ன நிலைமை ஆச்சுன்னு தெரியல, கழுதையை பற்றி போடவே இல்லை, கழுதை எங்கே போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. வாசித்தீங்களா? ஆமாம். ஏய், கோச்சிக்காதீங்க, நான் யாரையும் சொல்லலை, நம்ம பிள்ளைங்கள்லாம் சூப்பர், அந்த கழுதையை சொல்கிறேன். ஆமாம், எங்கே போச்சுன்னு தெரியல. தேங்க்யூ ஹோலி ஹோஸ்ட். ஆண்டவரே கண்ட்ரோல், ஆபிரகாம் கண்ட்ரோல். ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இவரை கண்ட்ரோல் பண்றது பெரிய விஷயமா இருக்கேப்பா சாமி. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். என்ன நம்பிக்கை? ஒரு ரட்சகர் எங்களுக்கு வந்து விட்டா. இவர் நேரா கழுதையின் மேல ஏறி எங்க போறாரு? நேரா பொந்தி பிலாத்து வீட்டுல போய் நிக்க போறாரு, அரண்மனையில் போய் நிற்க போறாரு. ஆமாம், அப்படி பாப்பாரு. பொந்தி பிலாத்து, காய்பா, அண்ணா எல்லாம் அப்படியே சாம்பல் ஆயிடுவாங்க. அடுத்து சிங்காசனத்தில் எங்க ராஜா உட்கார போறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி ஆட்பரிப்பு. என்ன ஆட்பரிப்பு? ஓசன்னா தாவீதின் மைந்தனுக்கு, ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி வராங்க. ஓசன்னான்னு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன்? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கே எங்களை, ராஜாவே இன்றைக்கே எங்களை ரட்சியும் அர்த்தம். ஓசன்னாங்கிற எபிரேய வார்த்தை ஓசன்னாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஆங்கில வார்த்தை தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது என்ன வருது? இன்றைக்கே ரட்சியும். ஆமே. இந்த நம்பிக்கையோடு கூட நேரா போய்கிட்டு இருக்காங்க. ஆமே. இந்த நம்பிக்கை அவர் என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டார். இந்த நம்பிக்கை அவர் என்ன பண்ணிட்டாருமா? சொல்லுங்க. இந்த நம்பிக்கை அவர் என்ன பண்ணிட்டாரு? உடைச்சு எரிஞ்சிட்டாரு. ஆமென். கர்த்தாவே. நீங்க இந்த தீர்க்க தரிசனத்தை எங்க பார்க்க முடியும்? பாருங்க, சகரியா ஒன்று சொன்னார் இல்லையா?
சகரியாவிடத்திலிருந்து ஒன்று பார்த்தோம். சங்கீதம் 118 1 2 வாசிங்கண்ணே. சங்கீதம் 118 வாசிங்களேன் சீக்கிரமாண்ணே கொஞ்சம். சங்கீதம் 118 ஒன்னிலிருந்து வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் கர்த்தரை உள்ளது. துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யார் சொல்லணுமாமா? இஸ்ரவேல் சொல்லுவதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அடி ஃபவுண்டேஷன்ல இருந்து வராரு தாவீது. இதெல்லாம் நம்ம சாதாரணமா வாசித்து போயிட்டோம்ல, இன்னைக்கு புரியும் பாருங்க. ஆமென். எங்க இருந்து வராரு? ஃபவுண்டேஷன்ல இருந்து வராரு. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருக்கு பயப்படுவது சொல்வார்களாக. கர்த்தருக்கு பயப்படுகிறவர் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டல்லி விசாலத்தில் வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் என்ன செய்வேன்? காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். வாசிங்க. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், நான் அவருடைய நாமத்தினாலே அவர்களை என்ன செய்வேன்? சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். போதுங்க. அது முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆமென், தாவீதை தேவன் ரட்சித்த காரியங்களை அப்படி லிஸ்ட் போட்டிருப்பார். ஆண்டவர் தாவீதை எப்படி எல்லாம் மீட்டெடுத்தார், ரட்சித்தார் அப்படிங்கிற காரியத்தை அப்படி லிஸ்ட் போட்டிருப்பார். ஆமென் தானா? இந்த கண்பான தேவ பிள்ளைகளை கவனிங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. இன்றைக்கே எங்களை என்ன செய்யுங்க? ரட்சியும் ஆண்டவர். பெரிய நம்பிக்கையோடு அவருக்கு பின்னாடி ஆமென் குருத்தோலையை. எதுக்கு குருத்தோலை அப்படின்னா ஆமென் ஒரு வெற்றி பெற்ற ராஜாவை வரவேற்கும்படி யூதர்களுடைய கலாச்சாரம் அது. ஆமென். ஒரு வெற்றி பெற்ற ராஜா வரும்போது, ஒரு காரியத்திலே ஜெயித்த ஒரு மனுஷன் பவனி வரும்போது, அதாவது ஊர்வலமாய் வரும்போது, ஜனங்கள் அவரை கனம் பண்ணும் பொருட்டு ஒரு பெரிய அடையாளமாகிய குருத்தோலையை அசைத்து அவர்களை வாழ்த்துவார்கள். இதுதான் குருத்தோலை அசைத்ததின் நோக்கம். கவனிங்க. ஆண்டவர் விடல, இதை விடல, கலாச்சாரத்தை கர்த்தர் விடல, கொண்டு வந்து வைப்பார். எங்க வைப்பாருன்னு நான் சொல்றேன், காமிக்கிறேன், வசனத்தை காமிக்கிறேன். கவனிங்க. இப்படி சொல்லி என்ன செஞ்சாரு? ஆமென். பயங்கரமா ஜனங்க அவருக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆமென். அவர் பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினாரு, வியாதியை சுகமாக்கினாரு, மாம்சத்துல ஆமென் பலவீனப்பட்டவர்களை சுகமாக்கினாரு, பயங்கரமான அற்புதங்கள் செய்தாரு. ஆமென். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினாரு. இன்றைக்கும் அவர் நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நம்பி யூதர்கள் அவருக்கு பின்னாடி ஆமென் அந்த கழுதைக்கு பின்பாக, கழுதையின் மேல் ஏறி இருந்த கிறிஸ்துவுக்கு பின்பாக ஒரு வார்த்தையை சொல்லி போனார்கள். ஆமென். தாவீதின் குமாரனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தேவாலயத்தில் போய் அப்படி எல்லாம் செய்ய காரணம் என்ன? இதெல்லாம் பார்த்த யூதர்கள் என்ன நினைச்சாங்க? ஆமென். அடுத்து இவர்தான் போல தெரியுது அப்படின்னு. லாசருவை உயிரோடு எழுப்பின உடனே அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. அடுத்து இவர்தான் போல தெரியுது. ஏன்? யூதாசு கூட அவரை காட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏய், அவரை போய் நீங்க பிடிக்க முடியுமாடா? அவரை போய் நீங்க பிடிக்க முடியுமா? தொட முடியாதுடா. ஆமென். 2 நாள் ஆடுவீங்க, 3ஆவது நாள் அவர் தான்டா ராஜா யூதர்களுக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையில தான் சரி நமக்கு ஒரு 30 ரூபா கிடைக்கும், நமக்கு ஒரு 30 ரூபா கிடைக்கும். ஏன் இந்த பைலட் நம்ம காசு தானே வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு போய் நம்ம 3000 ரூபாய் 5000 ரூபாய் எடுத்தோம்ல, அது போல ஆபிரகாம் கண்ட்ரோல் இல்லையா? ஆமே. ஒரு 3000 ரூபா 5000 ரூபா 2000 ரூபா ஆமே எடுத்தோம் இல்லையா? அது போல யூதாசு இல்லையா என்ன செஞ்சாரு? எப்படி இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருவாரு. இவனுங்கெல்லாம் போய் தொட முடியுமா அவரை? ஆமே. அவரை போய் தொட முடியுமா? அவர் தான்டா ராஜா இனிமே எருசலேமுக்கு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் என்ன பண்ணிட்டாரு?
பாவம் அவருக்கு தெரியல, அவர் எப்படி ரட்சிக்க போகிறார். ரட்சகர் தான், நீதி உள்ளவர் தான், சாந்த குணம் உள்ளவர் தான். ஆமென். கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிற ராஜா தான். அல்லேலூயா. நீங்க 22வது சங்கீதத்துல தாவீதுக்கும் அந்த சங்கீதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க 22வது சங்கீதத்தை வாசித்து பாருங்க. தாவீது எங்க போய் என் எலும்புகளையும் என் உள்ளங்கைகளையும் உருவ குத்தினார்கள். எங்க குத்தினாங்க? யார் குத்தினாங்க? வாசிக்கிறீங்களா? 22வது சங்கீதத்தில் என் எலும்புகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? தாவீதை கைவிட்டார் ஆண்டவர்? கைவிட்டாரா? சவுலை விட்டு கிருபையை விலக்கிட்டேன், தாவீதுக்கோ நிச்சயமான நித்திய கிருபைகளோடு இறங்கும் என்று சொன்ன ஆண்டவர். ஆனா தாவீது சொல்றார் 22வது சங்கீதத்தில், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? என் எலும்புகளை உருவ குத்தினார்கள். யாரை குத்தினாங்க? நந்தாகமா இருக்கிறேன். யாரு சொன்னா? பாருங்க, இதை ஜெயித்த ஆமென், இவைகளை ஜெயித்த அதே காட்சிய 23வது சங்கீதத்தில், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? 24வது சங்கீதத்தில், யார் அந்த மகிமையின் ராஜா? 24வது சங்கீதம் ரொம்ப வெரி டச்சிங். 22, 23, 24 அப்படி கோர்வையா இருக்கும். சிலுவை, உயிர்ப்பு, யார் அந்த மகிமையின் ராஜா? வாசல்களே, கதவுகளை திறவுங்கள், அந்த ராஜா உட்பிரவேசிக்கட்டும். அந்த ராஜா உட்பிரவேசிக்கட்டும். கதவுகளை திறவுங்கள், அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும். யார் அந்த மகிமையின் ராஜா? புரிஞ்சிருச்சா? விளங்கிடுச்சா? சத்தியம் விளங்கிடுச்சா? அல்லேலூயா. இப்படி ஆமென் நின்று கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் ஆமென் அல்லேலூயா மக்கள் எதை விரும்பினாங்க தெரியுமா? மாம்சத்திற்குரிய விடுதலையை. எப்படியாவது இந்த சீசர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். சீசர்னா கர்த்தருடைய சீசர் இல்லை, அரசாட்சி செய்கிறவன் பேர், ரோம ராஜாவுடைய பேர் சீசர். இந்த சீசர்ட்டிலிருந்து தப்பித்தா போதும், இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி எப்படியாவது இவர் ஆமென் ரோம சாம்ராஜ்யத்தை ராஜ்யத்தை கீழே தள்ளி யூத ராஜ்யத்தை நிலைநாட்டிடுவார். யூத ராஜ்யம் இனிமே வரப்போகுது. அவர் யூத ராஜ்யத்தை நிலைநாட்ட வரல, பரலோக ராஜ்யத்தை நிலைநாட்ட வந்தார். அவர் யூதர்களுக்கு ராஜாவா வரல, அகில உலகத்திற்கும் ராஜாதி ராஜாவாக வந்தார். இந்த சம்பவம் அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் புரியறதுக்கு பாருங்க, நானே அற்பம் எங்கிட்ட ஒரு மூலையில் ஒரு சின்ன ஒளிக்காரன் நானே பிரசங்கம் பண்றேன். இதை உங்களுக்கு புரியல? எங்கேயோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் தாவீது சொன்ன மாதிரி கடையாம்பரத்திலிருந்து நான் உண்மை கூப்பிடுகிறேன். அப்படி எங்கிட்டோ ஒரு மூலையில் இருக்கிற இந்த சின்ன சபையிலிருந்து நான் பிரசங்கம் பண்றேன். உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கும் ஓசன்னாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு, நமக்கும் குருத்தோலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. விளங்கிட்டீங்களா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ இவர் கள்ள போதகர் போல தெரியுது. ஒரு குருத்தோலை இல்லை. ஆமே, இவர் கையில குருத்தோலை இல்லை. இவர் என்ன ஃபாதர்? இவர் ஜேக்கப்புக்கே நல்ல ஃபாதரா இல்லை, இவர் நமக்கு எப்படி ஃபாதரா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமே, அவங்களுக்கு புரியல. அவங்க விரும்பின ரட்சிப்பு வேற, அவங்க விரும்பின ராஜ்யம் வேறு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையில இருந்த ரட்சிப்பு வேற, அவர் விரும்பின ராஜ்யம் வேறு. அவர் ஸ்தாபிக்க போகிற ராஜ்யம் வேறு, அவர் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற விடுதலை வேறு. எருசலேம் ஜனங்கள் மாம்சத்திற்குரிய விடுதலை விரும்பினார்கள். என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்க விரும்பின அந்த விடுதலை ஆத்தும விடுதலை, ஆவியிலே விடுதலை, வாழ்க்கையில விடுதலை, நித்திய விடுதலை கொடுக்க விரும்பினார். அது அவங்களுக்கு புரியல. அதனாலதான் 6 நாள் கழித்து சொன்னாங்க, இவனை சிலுவையில் அறையும். ஓசன்னு சொன்ன ஆளு, சோறுதுன்னு ஆளு, மலையில சோறுதுன்னு ஆளு, எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் சீசரு, எங்களை விடுதலை செய்யாம இந்த ஆள் பாட்டுக்கு போய் நின்று என்னை சிலுவையில் அறையும் நின்றுகிட்டு இருக்காரு.
நாங்க எவ்வளவு தூரம் கழுதையெல்லாம் அவுத்துட்டு வந்து மேலே ஏற்றி ஊர்வலமாக கூட்டிட்டு வந்து எவ்வளவு ஆட்பரித்தோம். நாங்க எவ்வளவு தூரம் கரூரில் நின்று கொண்டிருந்தோம். ஆமே, நாங்க எவ்வளவு தூரம் நின்றுட்டு இருந்தோம். எங்களை விசாரிக்கலையே. அந்த 41 பேரை குடும்பத்துக்கு வந்து பார்க்கலையே. அவங்கள வர சொல்லி இல்லை பேசுறாரு. யாராவது இளவு வீட்டுக்காரனை வர சொல்லி பேசுவாங்களா? இளவு வீட்டுக்கு போயில்ல விசாரிக்கணும். இளவு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே நீங்கள் அவருடைய தொண்டர்கள் இருப்பீர்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கே அவருடைய தொண்டர்கள் இருக்கிறீர்களா? இயேசுவின் தொண்டனாய் மாறுங்கள். எனக்கு தொண்டு செய்யுங்கள், சபைக்கு தொண்டு செய்யுங்கள், ராஜ்யத்துக்கு தொண்டு செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் வேண்டாமா நமக்குள்ள? என்ன விடுதலை வேணும்? ஆத்துமாவில் விடுதலை, ஆவியில விடுதலை. சரீரத்தில் கட்டப்பட்டிருக்கிற கழுதையாய் கிடந்த நம்மை கட்டவிழ்த்து அவர் ஏறி அமர்ந்து ஊர்வலம் வந்தாரு, பவனி வந்தாரு. அதற்கு ஒரு நன்றி கடன் வேண்டாமா? அல்லேலூயா. கவனி, ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆமென். என்ன விரும்புனாங்க? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தந்து, ஆமென், எல்லா நேரமும் கூட இருக்க விரும்பினாரு. ஆனா அவங்க விரும்பினது வேறு ஒரு ராஜ்யத்தை, வேறு ஒரு அடிமைத்தனத்தை. ஆமென் தானா? டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு. அதனால நான் நிறைய பேசணும்னு ஆசையா வந்தேன். நிறைய எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 7-8 பக்கம் எழுதியிருக்கேன். நான் இப்போ ஒரு 3வது பக்கத்தில் இருக்கேன். அதனால நான் இப்போ 8வது பக்கம் திருப்புறேன். அல்லேலூயா, ஆமென் தானா? நல்ல பார், நல்ல கவனி அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ இது ஒரு வெற்றி பவனி. இது ஒரு வெற்றி பவனி. அவர் சிந்தையில் இருந்தது என்ன? அவர் எப்படி வெற்றி பெறப் போகிறார்? சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய ஒரே பலியினாலே யூதர்களுக்கு மட்டுமல்ல, மனுக்குலம் யாவைக்கும் ஜெயத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் நீதியையும் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய பிளான், திட்டம். யூதர்கள் என்ன விரும்பினார்கள்? இந்த யூதேவை ரட்சித்தா போதும், எங்களுக்கு அவர் ராஜாவா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆமென். அப்படி நடக்கலன்னு உடனே 6வது நாள் என்ன பண்டிகை அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? பஸ்கா. 6வது நாள் வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை பஸ்கா. ஆமென். ஆபீப் மாதம் 14ஆம் தேதி. அல்லேலூயா, ஆமென் தானா? கவனிங்க, இது நடக்கலன்னு உடனே என்ன செஞ்சிட்டாங்க? குறுக்க திரும்பிட்டாங்க. பரபாசை இவரை ஏற்றிருங்க. இந்த ஆள் இருந்து இனிமே பிரயோஜனம் இல்லை. இவர் இருந்து பிரயோஜனம் எவ்வளவு நம்பணும் இல்லையா? எவ்வளவு நம்பி இருந்தவரை பயங்கர மாயவித்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர் பெரிய வித்தக்காரர்ல நினைச்சவரை இவரை நம்பி இருந்து வீணா போச்சே. இந்த ஆள் இனிமே இருக்க வேண்டாம், சொல்லி அடிச்சிருங்க. என்ன செஞ்சிருங்க? போட்டுருங்க இவரை. பரபாசை விடு. எப்படி மனித மனம் எப்படி மாறுது பாருங்க. கேவலமான மனம் இல்லையா? மனித மனம் பாருங்க எவ்வளவு கேவலமா மாறுதுன்னு. ஆமென். அவங்களுக்கு திட்டம், அவங்க திட்டத்தை நிறைவேற்றலைன்னா என்ன செஞ்சிருங்க? சிலுவையில் அவர் அதுக்காக வந்தார். ஓன் திட்டத்தை நிறைவேற்ற வந்தார். ஒருவேளை அவங்க திட்டத்தை நிறைவேற்றிருந்த ஆபிரகாம் எங்க போறது? விளங்கிட்டீங்களா? நான் சொல்ற வார்த்தை விளங்கிட்டீங்க. ஒருவேளை யூதேயாவின் திட்டத்தை அவர் நிறைவேற்றிருந்தா இந்த பரதேசி ஆபிரகாம் எங்க போறது? எங்க வாழ்றது? என்ன செய்யறது? கேள்விக்குறி அல்லவா? சூனியம் அல்லவா? சுழி அல்லவா வாழ்க்கை? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆக்கும்படிதானே அவர் சிலுவைக்கு போனாரு. திட்டம் அதுதானே, ராஜ்யத்தின் பிளான் அதுதானே. சுயநலவாதிகள் யூதர்கள், சுயநலவாதிகள் யூதர்கள் இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கான். இல்லையா? இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கான் பிரதர். சுயநலவாதி. யார் வேணாலும் சாகட்டும், இஸ்ரேல் மட்டும் நல்லா இருக்கும். ஆமே. இல்லையா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன செய்யணும்? ஆமென். குருத்தோலை ஞாயிறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன? அவர்கள் அறியாமல் அதை செய்தார்கள். நமக்கு சத்தியம் அறிந்திருக்கிறது, முழு வேத புத்தகம் நமக்கு இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், யூதர்களுக்கு இனிமேல் நடக்க போகிற காரியம் அந்த நாட்களே தெரியாது. ஆனால் சபைக்கு இனிமேல் நடக்க போகிற காரியத்தை தேவன் வெளிப்படையாய் எழுதி வைத்திருக்கிறார். நான் இப்போ ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அங்க வாசிச்சா நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு குருத்தோலை எங்க, நமக்கு ஓசன்னா எங்க அப்படிங்கிறத படிச்சு முடிச்சுட்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரத்தின் பக்கமாய் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 7. நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த
காலம், அதனாலதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, பொற்காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அற்புதமான காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதிசயமானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாட்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் பக்கமாய் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, எவைகளுக்கு பின்பு, கவனிங்க எல்லாரும் என்னை பாருங்க. எவைகளுக்கு பின்பு மேல போய் வாசித்தீங்கன்னா அங்க ஒரு 7 முத்திரை இருக்கு. ஆமென். அவர்தான் உடைக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் அதை உடைக்கிறாரு. 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு கலசங்கள் ஊற்றப்படும், எல்லா காரியம் நிறைவேறுகிறது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல உலகம் முடிவுக்கு வருது. உலகம் முடிவுக்கு வருது. இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து எல்லாரும் கவனிங்க, சபை கவனிக்கட்டும். ஆமென். உங்கள் இருதயம் இயேசுவின் பக்கமாய் திரும்பட்டும். கவனிங்க, எல்லா ஜனங்களிலும், ஆமென், பாஷைக்காரர்களிலும் இருந்து, ஜாதிகளில் இருந்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான, என்னங்க ஒருவனும் சொல்லுங்க, எண்ணக்கூடாதது, அந்த வார்த்தை தான் முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டங்களாகிய ஜனங்கள் வெள்ளையங்கி தரித்து, நிறுத்துங்க, என்ன தரித்து? வெள்ளையங்கி தரித்து. ஆமென் தானா? அல்லேலூயா. அன்னைக்கு அவர் கழுதையின் மேல் ஏறி வரும்போது தங்கள் வஸ்திரங்களை கட்டி, ஆமென், அதுல அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை நம்பி அந்த உயிர்த்தெழுதலை நம்பி, ஆமென், அந்த 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 செயல்களை எல்லாம் நம்பி விசுவாசித்து அவரே தெய்வம் என்று ஊன்ற கட்டப்பட்ட நின்றவர்கள் தான் இங்க நிக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட கூட்டமாமா? எண்ணக்கூடாதது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நாங்க தான் பரலோகத்துக்கு போறோம், நாங்க தான் பரலோக ராஜ்யம் எங்களுக்கு உள்ளது, நாங்க ஒரு 1,44,000 பேரும்பாங்க. அந்த 1,44,000 பேர் யாரு? இஸ்ரவேல். ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேரு. அது இல்லாம நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, நல்லா கவனிங்க, கர்த்தர் நீதி உள்ளவரும் சாந்தம் உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாய் கழுதையின் மேலும், யார் அந்த மகிமையின் ராஜா? இயேசு. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி இந்த காட்சி நிக்குது. ஆமே, இது யூதர்களை குறித்து சொல்லப்பட்டதா, நம்மை குறித்து சொல்லப்பட்டதா? சொல்லுங்க, என்ன குறித்து சொல்லப்பட்டதுன்னு சொல்லுங்க. என்ன குறித்து சொல்லப்பட்டது? ஏன்னா நாம தான் எப்படி நிக்க போறோமாமா? எண்ணக்கூடாத கூட்டமாய் நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. யூதர்கள் எவ்வளவு பேர் வர போறாங்களாமா? யூதர்கள் எவ்வளவு பேர் வர போறாங்களா? சொல்லிட்டாரு, 1,44,000 பேர் தான் வருவான். எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி. ஏன்னா அவனுக்குள்ள இன்னும் இயேசு என்ன செய்யலாமே, அப்படி மனம் மாறி அவரை ஏற்றுக்கொண்டு உண்மையா அவருக்குள்ள வாழ்ந்தவன் எவ்வளவு பேர் வரப்போறான்? கோத்திரத்துக்கு 12,000 பேர் வரப்போறான். ஆனா நம்மை குறித்து வேதம் இன்னுமே நடக்க போகிற காரியத்தை சொல்லும் போது நாம் எப்படிப்பட்ட கூட்டமா நிக்க போறோமாமா? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் என்ன தரித்தாமா? வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து. கையை தட்டிட வேண்டாமா? நம்ம எங்க குருத்தோலை பிடிக்க போறோம்? நம்ம எங்க இன்னைக்கு குருத்தோலை கையில வேணுமா? இன்னைக்கு பவனி வேணுமா? தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க அறியாம செஞ்சாங்க. ரட்சிப்பு எப்படி வரப்போகுதுன்னு, இவர் எப்படி ரட்சிக்க போறாருன்னு தெரியாம செஞ்சுட்டு 6வது நாள் சிலுவையில் இறங்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நான் சொல்ல முடியுமா அவர் எனக்கு வேண்டாம், அவரை சிலுவையில் இறங்கி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா முழு சத்தியம் நம்ம கண் முன்னாடி நிறைவேறி இருக்கு. நம்மளை வெள்ளை அங்கி தரித்தவருக்கு முன்னாடி நின்று என்ன பிடிப்போமாமா? தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து. இது தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கா? இனிமே சம்பவிக்க கூடிய காரியத்தின் புத்தகத்தில் இருக்கா? என் வார்த்தை வழங்கி பதில் சொல்லுங்க. இது தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல, சுவிசேஷ புத்தகங்கள்ல, ஆகமங்கள்ல இருக்கா? இனிமே சம்பவிக்க கூடிய வருங்காலத்தின் புத்தகத்தில் இருக்கா? அப்ப இன்னைக்கு சபைக்கு குருத்தோலை தேவையா? நமக்கும் குருத்தோலைக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லை, அது முடிந்தது. செய்யட்டும், தப்பு இல்லை, செய்யறவங்களை குறித்து நான் தப்பா பேசல. ஆமென். ஆனா அது சத்தியம் அல்ல. அது சத்தியம் அல்ல. நேரத்தை வீணடிச்சு ஊர் முழுவதும் அப்படியே டிராஃபிக் ஜாம் பண்ணி, இப்போ குமரி மாவட்டத்துக்கு போய் பாருங்க, டிராஃபிக் ஜாம், போலீஸ்லாம் அங்கே தான் இருக்கும். நியூஸ் பாருங்க போட்டு வீட்டில் பெருங்கூட்டம்.
அந்த சபையில் எவ்வளோ பேருடைய வந்தான்? அவங்க 2000 பேர்லாம் வந்திருக்காங்க. அப்போ நம்ம 5000 பேர் இறக்கு. ஆமே இல்லையா? மக்கா அந்த சபையில் எவ்வளோ பேர் வந்தாங்க? ஆமே அவங்க 5000 பேர் வந்து நம்ம என்ன அப்படி என்ன? அப்போ நம்ம 4 சபை ஒன்று சேரு, எல்லாம் ஒன்றா வருவோம். எங்கேருந்து? வடச்சேரியிலிருந்து மார்த்தாண்ட வரைக்கும் போவோம். இல்லையா? ஆமே யாரும் பஸ் பிரயாணம் பண்ண வேண்டாம். தப்பா சொல்லலை, அது சத்தியம் இல்லை. இன்னைக்கு அது என்னவா மாறிடுச்சு? சடங்கா மாறிடுச்சு. சடங்காச்சாரமா மாறி, பண்டிகையா மாறி, ஆமே கொண்டாட்டமா மாறி. எதங்க கொண்டாடணும்? யார் அந்த மகிமையின் ராஜா, அவர் உட்பிரவேசிக்க இடம் கொடுக்கிறது தான் கொண்டாட்டம், அதுதான் பண்டிகை. அல்லேலூயா. பாருங்க எப்படி இருக்கு. ஆமா இவைகளுக்கு பின்பு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று. இவைகளுக்கு பின்பு மேல போய் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வீட்டில் போய் அப்படியே சமைச்சுக்கிட்டே படிங்க. ஆமே இல்ல நான் ஆடியோ போட்டு கேளுங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும். அங்க ஜாதி எல்லாம் ஒண்ணு கிடையாது. தேவமாரா நிக்காங்களா? இல்ல. முதலியாரா நிக்காங்களா? நாடார் நிறைய பேர் வந்திருக்காங்களா? இல்ல. சகல ஜாதினா the nations. சகல ஜாதினா the nations. எல்லா நாடுகளிலும் இருந்து, உலகம் முழுவதும் ராஜ்யங்களில் இருந்து ஜனங்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லா ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாத மல திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து, நல்ல கையை தட்டி குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 16 17 வாசிங்க. 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. இவர்கள் இனி என்ன செய்யறது இல்ல? பசி அடைவதும் இல்லை. ரட்சிக்கலாம் நமக்கு யாரும் தேவையில்லை. ஏன்னா ரட்சகர் வந்துட்டு போயிட்டாரு, ராஜாவா வர போறாரு. இனி ஆமென் கழுதையின் மேல் ஏறி வருகிற ராஜா இல்ல. இனி அவர் வரும்போது வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவராய் எக்கால சத்தத்தோடு, பிரதான தேவ தூதர்களோடு, எக்கால சத்தத்தோடு, ஆரவார சத்தத்தோடு ராஜாதி ராஜாவாய் மத்திய ஆகாயத்திலே வருவார். ஆமென். அல்லேலூயா. கூட்டிட்டு போவார். அங்க சிங்காசனத்திலே உட்காருவார். Dress மாத்தப்படும். வெள்ளை அங்கி உடுத்து வைப்பார். கைகளிலே குருத்தோலை இருக்கும். என்னது? வெற்றி பெற்ற ராஜாவுக்கு. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? உள்ள போயிருச்சா? உள்ள போயிருச்சா? போச்சா இல்லையா? ஆமா வெற்றியோடு ஒருத்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பார். மரணத்தையும் பாதாளத்தையும் பூமியையும் சாத்தானையும் சாத்தானின் சகல தந்திரங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் ஆமென் உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தவர். ஆமென் தானா? அங்க சிங்காசனத்துல நின்றுட்டு இருப்பார், உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம சுற்றி நின்று கைகளிலே குருத்தோலையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க. 16 17 வாசித்து முடிக்கலாம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. ஆமென். இன்னுமே ஆண்டவரே எங்களுக்கு பசியா இருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு தாகமா இருக்குப்பா, இந்த கொடுங்கோல் ஆட்சியில் எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லை. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. ஒரு டவுட். ஆமென். ஆட்டுக்குட்டியை மெய்ப்பன் மேய்க்கணுமா? ஆட்டுக்குட்டி மெய்ப்பனை மேய்க்கணுமா? மெய்ப்பன் ஆட்டுக்குட்டியை மேய்க்கணுமா? ஆட்டுக்குட்டி மெய்ப்பனை மேய்க்கணுமா? இங்க தப்பா இருக்க இல்லையா? ஏன் தப்பா இருக்க? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து. ஏன் எதுக்கு இந்த வசனம் ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு? மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். கெஞ்சினமில்லை, எங்களை ரட்சிங்க ரட்சிங்க, எங்களுக்கு ஒரு ரட்சகர் இல்லையா அப்படின்னு கெஞ்சின கூட்டம் அவருக்கு முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் நடக்குது. என்ன சொல்றாரு? இனி அழுகையும் இல்ல, இனி ஆமென் தவிப்பு இல்ல, இனி பசி இல்ல, இனி கொடுங்கோல் ஆட்சி இல்ல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் அப்படி இடிச்சிச்சு. என்ன இடிச்சது? ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. மெய்ப்பன் தானே ஆட்டுக்குட்டியை மேய்க்கணும். ஆனால் ஆட்டுக்குட்டி திரும்ப நின்று மேய்க்கிதான். நீ இப்படி வாயா, நம்ம இப்படி போவோம் அப்படின்னு சொல்லுதான். என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டால், நான் தியானித்த பேக்ரவுண்டு
ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன். அவன் எதை நினைவு கூர்ந்தாங்களாம், இவர் ஆட்டுக்குட்டியானவராய் வரலன்னா நம்ம இன்னைக்கு இங்கே சிங்காசனத்துக்கு முன்னாடி இந்த வெற்றி பவனியில் நமக்கு இடம் இல்லை. ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? இவர் ஆட்டுக்குட்டியானவரா கீழே இறங்கி வரலன்னா இந்த சிங்காசனத்துக்கு முன்ன அவருக்கு அப்படியே அப்படி சொன்ன உடனே அப்படி இதாகுது. ஹே, நினைக்கிறான்ப்பா இவன் இப்போ வரைக்கும் நினைக்கிறான். எப்போ வரைக்கும்? மேலே போயாச்சு, கூடையே நிற்கிறோம். அப்போ வரைக்கும் என் ஆட்டுக்குட்டியானவர் மட்டும் கீழே வரலன்னா எனக்கு இந்த வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். நம்ம அப்படி சொல்லிட்டு சொல்றார், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை வைத்து இவர்களுக்கு ஜீவ தண்ணீர்ல ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அங்க 7:17 வாசிக்கும் போது ஜீவ நீரூற்றண்டைக்கு நடத்துவார். ஜீவ நீரூற்று யாரு? ஜீவ நீரூற்று யாரு? ஆட்டுக்குட்டி யாரு? எல்லாமே அவர் தான். எல்லாமே சரி பாஸ்டர், என்ன சொல்ல வரீங்க? நான் ஒன்றும் சொல்ல வரல. ஆமேன். குருத்தோலை ஆட்டுறதை நிப்பாட்டிட்டு ஆமேன் சிங்காசனத்துக்கு போறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். ஆமேன், ஆமேன். பாரம்பரியத்தை விட்டுட்டு, கலாச்சாரத்தை விட்டுட்டு, சடங்காச்சாரத்தை விட்டுட்டு, யாரெல்லாம் 40 நாள் ஃபாஸ்டிங்க கறி சாப்பிடாத ஆள் கை தூக்குங்க. நீங்க இவ்வளவு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் எப்படி தூக்குவீங்க? ஆனா ஆள் உள்ள இருக்கு. ஐ நோ வெரி வெல். ஆள் உள்ள இருக்கு. லென்த் டேஸ். என்ன டேஸ்? லென்த் டேஸ். ஆனா புரணி பேசுவோம், வாக்குவாதம் பண்ணுவோம், சண்டை போடுவோம். ஆமென். கோல் சொல்லுவோம், கலகம் பண்ணுவோம், பிரிவினை உண்டாக்குவோம். பட் we are in a length days. என்ன அப்படி பார்க்குறீங்க? we are in a length days. 40 டேஸ்க்கு எங்கள் வீட்டில் கறி குழம்பு வாசனையே வராது. நான் 40 டேஸும் கறி சாப்பிடுகிறேன். என்னைக்கு லென்த் டேஸ் ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்து வீட்டில் சிக்கன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சந்தோஷமா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எது 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 விரதம், எது நோன்பு, எது கர்த்தருக்கு பிரியம்? ஆமென். குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டுட்டு ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. நீ தாசரே இல்லையே, நேற்று வரைக்கும் தாசராகவே இல்லையே. கர்த்தர் சொல்லுவார், நேற்று வரைக்கும் நீ தாசனாவே இல்லையேப்பா. ஆமென். அவ்வளவு அசிங்கமும் உனக்குள்ள இருந்துச்சே. வருத்தம் அடைவார். அல்லேலூயா. இங்க வஸ்திரத்தை கலட்டி அவருக்கு முன்னாடி போடுறதில்ல. அங்க வெண்வஸ்திரம் தரிக்கிறதுக்கு தகுதியா? அங்க வெண்ணங்கிய தரித்து குருத்தோலை, அந்த குருத்தோலையை கையில வாங்கி தேவதூதன் கொடுப்பான். கழுதை அவுக்க வந்தான்ல சீசர்கள், அதுபோல அங்க 2 தூதர்கள் என்ன கொடுப்பாங்க? குருத்தோலை கொடுப்பாங்க. 2 தூதர்கள் வந்து குருத்தோலை, வாங்க வாங்க ராஜா வரப்போறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு, சிங்காசனத்துக்கு வருவாரு, நீங்க எல்லாம் ரெடியா நில்லுங்க, ஏன்னா நீங்க எல்லாம் ஆமென் ரத்தத்தினால் அடித்து துவைக்கப்பட்டவர்கள். 7வது அதிகாரத்தில் இருக்கு, வெளிப்படுத்தல் 7ல் இருக்கு. நீங்கள் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினால அடித்து துவைக்கப்பட்டவர்கள். அத்தனை உபத்திரம் அந்த உலகத்தில், பாடு, கஷ்டம், அவமானம், நிந்தையை சகித்து வந்திருக்கிறீங்க. போங்க 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 போங்க, எல்லாரும் போங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஆமென். ட்ரெஸ் மாத்திட்டு வந்தா எல்லாம் புதுசு, எல்லாம் புது சட்டை போட்டு அப்படி வந்து நின்னா அப்படியே இளம் குருத்து அந்த குருத்தோலையை கையில் கொடுத்து, ராஜா வரப்போறாரு, உங்க ராஜா வரப்போறாரு. எவ்வளோ பேருக்கு ஆசை? எவ்வளோ பேருக்கு ஆசை? உணர முடியுதா இல்லையா? எங்க இருதயத்தில் உணர முடியுதா இல்லையா? எவ்வளோ பேருக்கு ஆசை? உங்க ராஜா நீங்க தேடிட்டு இருந்தீங்களே, கீழே பூமியில பாடி பாடி சோத்திரம் பண்ணீங்களே, பாடி பாடி அழுதீங்களே, பாடி பாடி அவரை சந்தோஷப்படுத்தினீங்களே. அவன் கன்னத்தில் அரைஞ்சானே, வந்தானே, கலாட்டா பண்ணானே, கேசு போட்டானே, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சீங்களே. வாங்க 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 வாங்க, உங்க ராஜா வரப்போறாரு. வாங்க வாங்க, உங்க ராஜா வரப்போறாரு. இங்க பவனி போறது இல்ல, இங்க குருத்தோலை எடுத்துட்டு கதவுல ஒட்டுறது இல்ல, செலோ டேப் எடுத்து. ஆமே சொல்லுங்க. உண்மையான வெற்றி பவனி அதுதான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கழுதை, அவர் ஏறின கழுதையாய்
கடைசி வரைக்கும் அவரை சுமக்கணும். அந்த உலகம் ஏதோ ஒன்று சொல்லும், உறவுகள் ஏதோ ஒன்று சொல்லும், சொந்தங்கள் ஏதோ ஒன்று சொல்லும், பந்தங்கள் ஒன்று சொல்லும், என்னத்தையாவது சொல்லுவாங்க. அவரில் எந்த தகுதி இல்லைங்க. நீ பார்த்தியா? ஆமே, அவனுக்கெல்லாம் எந்த தகுதி இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமே, அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன தகுதி. ஆமே, பாஸ்டர்மா திடீர்னு கோவம் வந்தா, உங்களெல்லாம் எப்படி ஆண்டவர் ஊழியக்காரனாக தெரியலமா, நீ போய் உட்காந்து கேளு, அவர்கிட்ட கேளுன்ற திடீர்னு சொல்லுவாங்க. கோவம் ஏதாச்சும் நானும் கலாட்டா பண்ணுவேன் அப்பப்போ. அவன் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படிப்பா இவர் உங்களை போய் ஊழியக்காரன் ஆக்கியிருக்காருப்பாங்க. நான் சொல்லுவேன், நீ போய் அவர்கிட்ட கேளு, உன்னை பிடிக்குமா என்னை பிடிக்குமான்னு அப்படியே சொல்லிடுவேன். நீ போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே மிஸ்டர் ஆபிரகாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸ்டெல்லாவை பிடிக்குமான்னு கேட்டுப்பாரு. முதல்ல என் பேரை சொல்லி தான் அப்புறம் உன் பேரை சொல்லுவார். அப்படி சும்மா ஜோக்கா அப்படி சொல்லுவேன். இல்லையா? ஆமே, செய்யப்பட்ட உபதேசிக்கப்பட்ட கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியத்தில் உறுதியாக அவரையே நம்பி பிடித்து கொண்டு, நம்ம குருத்தோலை ஆற்ற இடம் வேற, நம்ம பவனி போகிற இடம் வேற, நமக்கு வெற்றி பவனி இங்கே இல்லை. அவங்க தெரியாமல் பண்ணாங்க. யூதர்களுக்கு அவர் எப்படி ரட்சிக்க போகிறாரு, எதை கொண்டு ரட்சிக்க போகிறாரு, அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியாமல் பண்ணாங்க. அதனால தான் 6வது நாள் அப்படியே அவங்க மனம் மாறிடுச்சு, அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மனம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு, நான் உனக்காக தாப்பா செத்தேன்ட்டார், நீ நல்லா வாழணுங்கிறதா நான் மறிச்சிருக்கிறேன், உயிரோடு கூட வரப்போகிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தம்பி, அப்படின்னு. என்ன விஷயம்? நம்ம 2 பேர் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேறு, வீடு வேறு பார்த்துக்கிட்டு இருக்கேன். புரியல உங்களுக்கு? நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு பரலோக ராஜ்யத்திலேயே நமக்குன்னு ஒரு ஸ்தலம் என்ன செய்யப்படுதான், இதை நம்பிக்கிட்டே இங்கே வாழுங்கிறார். நான் வர வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நினைவு கூர்ந்து அதில் கட்டப்பட்டு இசைவினைப்பான மாளிகையாய் நீ எழும்பி நிற்கும் போது நான் வருவேன், உன்னை அழைத்து கொண்டு போவேன். அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு வா, நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். நம்ம 2 பேரும் உட்காந்து, அதுக்கு பேர் தான் 1000 வருஷ